ஏதோ இன்று கூடியிருக்கிறார்கள், கூட்டத்தை கூடியிருக்கிறார்கள் என்று மட்டும் நீங்கள் இந்த ஒரு 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ இதை மட்டும் கேட்டுக்கொண்டு வரக்கூடாது. பேசுகிறதை நன்றாக உள்வாங்கி யோசித்து செயல்பட வேண்டும். பெண்களுக்கான குற்றங்கள் எப்படியெல்லாம் நடைபெறுகிறது என்பதை ஆகவே எல்லோரும் கல்வி கற்க வேண்டும். எல்லோரும் எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கான என்னென்ன தீனதயாளன் அவர்கள் உங்கள் மத்தியிலே பேசுவார். நிறைய சட்டங்கள் இருக்கு, பெண்களுக்கான சட்டங்கள் நிறைய இருக்கு. பெண்கள் விழிப்புணர்வோடு எதிர்காலத்திலே வாழ்க்கையை விட பெண்கள் அதிகமான நல்ல யோசனை சொல்கிறவர் இருக்கிறார்கள். ஆகவே நீ என்ன சொல்றது, நான் கேட்கறது, நீ பேசாதப்போ என்று சொல்லி அவர்களை நாம் அடக்கி விடுகிறோம். ஆனால் அந்த யோசனை நல்ல யோசனை பெண்கள் சொல்கிறார்கள் என்று கட்டி கழிப்பதனாலே ஒரு காரியம் கட்டி விடுகிறது. பெண்களை அடக்கி வருகின்ற சமுதாயத்திலே பெண்கள் விழிப்புணர்வோடு இருந்து இப்போ தற்போதைக்கு ஊராட்சி மன்றத்துல எல்லாம் 50% கொடுக்கறேன்னு சொல்லி தமிழகத்துல ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. பஞ்சாயத்து போர்டுல எல்லாம் பெண்களுக்கு நல்ல உரிமை கொடுத்திருக்கிறாங்க. அதுபோல பெண்கள் நிறைய இடங்கள்ல வரணும். பெண்கள் நிறைய படிக்கணும். படிக்கிறதோட இருந்திடக்கூடாது. சட்டத்தை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். சட்டம் என்பது என்ன, அதை எப்படி நாம் நிறைவேற்றி நாம் சமுதாயத்திற்குள்ள எப்படியெல்லாம் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் ஒருவருக்கொருவர் அடங்கி நடந்து அதன்படி விழிப்புணர்வோடு வாழ்ந்து சமுதாயம் நல்ல சமுதாயமாக நாம் இருக்க வேண்டும். ஊரில் மட்டுமில்ல, இந்த ஊர்ல மட்டுமில்ல, இந்த ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் நல்ல தொடர்புடைய ஊராயிருக்கும், பரஸ்பரம் உள்ள ஊராயிருக்கும். சட்டத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து எல்லோரும் சகோதரத்துவத்தோடு நாம் வாழக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் கல்வி, சட்டம் இவர்களை நாம் மதித்து நடத்தோமேயானால் நாம் ஒருவரை ஒருவர் புரிந்துணர்வோடு நாம் வாழ்வோம் என்று சொல்லி என்னுடைய உரை முடித்து அடுத்தவர்களுக்கு இந்த வாய்ப்பு அளிக்கிறேன். நன்றி. தலைவர் தொடக்க அருமை சகோதரர் வழக்கறிஞர் தீனதயாளன் அவர்களுக்கு எனது சார்பாக அந்த கைத்திரை அடையல். சட்டம் மற்றும் நீதித்துறை சார்பில் பொதுமக்களுக்கு தன்னார்வ மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புத்தகம் மற்றும் ஒரு விழிப்புணர்வு முகாமை இப்பகுதியில் நடந்து கொண்டிருக்கும் சேலம் மாவட்ட பீப்புள் சர்வீஸ் சொசைட்டியின் தலைவர் மற்றும் நிறுவனர் அன்பிற்கினிய முனைவர் அண்ணா சந்திரன் அவர்களே, இந்த இனிய விழாவில் ஆசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெற்று இந்த சர்வீஸ் சொசைட்டியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் வரவேற்பை ஏற்று நடத்திக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் ரத்தசாமி அண்ணார் MA B.Ed அவர்களையும், இந்த இனிய விழாவில் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் இப்பகுதியின் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பிற்கினிய சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களே, இந்த இனிய விழாவில் முன்னிலை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் ஊராட்சி மன்றத்தின் துணைத் தலைவர் அன்பிற்குரிய சகோதரி லலிதா கந்தசாமி அவர்களே, இந்த விழிப்புணர்வு முகாம் சட்டம் பொதுமக்களுக்கு எவ்வாறு செல்கிறது, எவ்வாறு நீதியை வழங்கிக் கொண்டிருக்கிறது, பெண்களுக்கு எவ்வாறு பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை விளக்கமாக உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் எனது நீண்டகால நண்பரும் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அன்பு அண்ணார் தீனதயாளன் MA B.Ed அவர்களே, அவரோடு இணைந்து இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கலந்து கொண்டு சிறப்பு சேர்க்க வந்திருக்கும் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பெரியவர் அண்ணன் கண்ணையன் அவர்களே, இந்த இணைய விழாவில் சிறப்பு சேர்க்க வந்திருக்கும் அருமை சகோதரர் குணசேகரன் MA B.Ed மகேந்திரா கல்லூரி ஆசிரியர் அவர்களே, இறுதியாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு
சிறப்பு சேர்க்க நன்றியுரை நிகழ்த்திக் கொண்டிருக்கும் அன்பு தம்பி சுரேஷ் MS PAT அவர்களே மற்றும் இந்த பீப்புள் சர்வீஸ் சொசைட்டியிலிருந்து வந்திருக்கும் அன்பு சகோதரி அவர்களே, தாய்மார்களே, பொதுமக்களே அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்து, இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சில வார்த்தையில் சொல்ல முடியாது. ஏனென்றால் இது ஒரு தனிப்பட்ட அமைப்பு கிடையாது. இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கும் சந்திரன் அவர்களை சொல்ல வேண்டும் என்றால் இவரை உங்களுக்கு தெரியும். ஆனா சந்திரங்கிறவர் நம்ம எட்டிமானி முட்டி அப்படின்னு தான் தெரியும். ஆனா இவருடைய பின்னணி என்னன்னு உங்களுக்கு தெரியாது. எல்லாம் சின்ன வயசுல எனக்கு தெரியும். அவர் ஆட்டியாமுட்டி நூலகத்துல நூலகராக பணி செய்து இருப்பு அவர் உதாரணம் 50,000 சம்பளம் வாங்கியிருக்கலாம், பென்ஷன் வாங்கியிருக்கலாம், ஒரு கை நிறைய ஓய்வு பெறும்போது ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கி கொண்டு ஜாலியாக இருந்திருக்கலாம். ஆனா சமூக நோக்கத்தோடு, சமூக சிந்தனையோடு, தொலைநோக்கத்தோடு விருப்ப ஓய்வு பெற்று மக்கள் சமூகத்தில் எவ்வாறு செல்ல வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த சேலம் மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் பீப்புள் சர்வீஸ் சொசைட்டியை 2002 ஆரம்பித்து கிட்டத்தட்ட இன்று ஒரு 14 ஆண்டுகளாக இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிறுவனத்திற்கு மத்திய அரசும் மாநில அரசும் சிறந்த சமூக சேவைக்கான விருது ISO தர சான்று பெற்று மாநில சமூக நலத்துறையின் மூலம் சிறந்த அமைப்பாக ஒரு கேடயமும் மத்திய அரசு மூலம் ஒரு தரச்சான்றும் பெற்ற இந்த சொசைட்டியானது, அதாவது இதற்கு நீங்கள் நடத்த வேண்டும் என்று ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் இதற்கு அழைப்பதன் மூலம் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் மூலமும் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் நிதி உதவி கொடுத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் சமூகத்தில் எவ்வாறு செல்ல வேண்டும், பெண்களுக்கு தற்சமயம் தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் 50 விழுக்காடு, அதாவது 50 பேர் பெண்கள் போட்டியிட்டால், ஆண்கள் போட்டியிட்டால் 50 பேர் பெண்களும் போட்டியிடலாம் என்ற தர சதவீதத்தை கொடுத்துள்ளார்கள் மாண்புமிகு புரட்சித்தலைவி அம்மா அவர்கள். அதேபோல் தமிழ்நாட்டில் 2 பெண் குழந்தை பிறந்தால், 2 பெண் குழந்தை ஒரு தாய்மார் பெற்றெடுத்தால் அந்த பெண்களுக்கு ஒரு பெண் குழந்தைக்கு 75,000 அரசு உதவித்தொகையாக வழங்கிக் கொண்டிருக்கிறது. இதுபோல் பல திட்டங்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித்தலைவி அம்மா அவர்களும் மத்திய அரசும் பெண்களுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, இப்பகுதியில் உள்ள படித்த இளைஞர்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த பீப்புள் சர்வீஸ் சொசைட்டி சார்பில் இவர் டெக் மகேந்திரா அண்ட் மகேந்திரா கம்பெனி, ஒசூர் TVS கம்பெனி அனைத்து நிறுவனங்களின் மேலாளர்கள் MD-களை வைத்து இந்த சர்வீஸ் சொசைட்டி மூலம் பல நிகழ்ச்சிகள் செய்துள்ளனர். சென்ற ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு ஒரு படித்த இளைஞரை, ஏழ்மை நிலையில் உள்ளவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு வெளிநாடு சென்று படிக்க உதவி செய்தது இந்த பீப்புள் சர்வீஸ் சொசைட்டி. இப்பகுதியில் உள்ள படித்த இளைஞர்கள், மெக்கானிக்கல் மற்றும் கம்ப்யூட்டர் படித்த தேர்வு செய்த படித்த இளைஞர்கள் எவராயும் இருந்தால் உங்களுடைய முகவரியை இந்த பீப்புள் சர்வீஸ் சொசைட்டியின் தலைவர் அவர்களிடம் பதிவு செய்து அவர் உங்களுக்கு உரிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று ஒரு நல்ல நம்பிக்கையில் உங்களிடம் தெரிவித்து எனக்கு பேச வாய்ப்பு அளித்த அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடைபெற உள்ள இந்த முகாம் பெண்களுக்கு இந்த சமுதாயத்தில் என்ன பாதுகாப்பு உள்ளது, அவர்களுக்கு இந்த
இந்த சமுதாயத்தில் என்னென்ன நன்மைகள் உள்ளது, அவர்களுக்கு சட்டத்தின் மூலம் என்னென்ன விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக கிராமங்களில் உள்ள பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எந்த ஒரு விழிப்புணர்வும் சரியான முறையில் சேரவில்லை என்பதனால் எங்களுடைய தன்னார்வ தொண்டின் மூலமாக ஒவ்வொரு கிராமத்திலும் சென்று பெண்களுக்கு உள்ள ஒவ்வொரு சட்ட நுணுக்கங்களையும், அவர்களுக்குரிய பாதுகாப்பும், அவர்களுக்குரிய உரிமைகளையும் பற்றி நாங்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறோம். அதன்படி இன்று நம்முடைய கடத்தூர் கிராமத்தில் இந்த முகாமை நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய நாட்டின் பெயர் தாய்நாடு என்று பெயர் வைத்துக் கொண்டு அந்த தாய்க்கே பெண்களுக்கே யாரும் சரியான மதிப்பு கொடுக்கறதில்லை. என்ன காரணம்னா, இங்க ஆணுடைய ஆதிக்கம் இங்கு ஆரம்பத்திலிருந்தே இருக்கு. இந்த ஆணுடைய ஆதிக்கத்தை குறைக்கணும் அப்படின்னாலோ, ஆணுடைய ஆதிக்கத்தை சட்டத்தின் மூலியமா தான் அவங்க கிடைக்கணும். சட்டத்தை மதிக்காதவங்களை காவல்துறை பார்த்துக்குவாங்க. இந்த சட்ட விழிப்புணர்வு பணி பெண்களுக்கு மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, இந்த சட்டங்கள் இயற்றப்பட்டது. அன்னைக்கு ஒரு ஆண் இறந்து விட்டார், சும்மா கொஞ்சம் அவரோட சேர்ந்து உயிரோட சேர்த்து அந்த கணவன் இறந்ததுக்கு பின்னால மனைவியை சாகடிச்சிருவாங்க. அங்கே எரிஞ்சு போட்டுருவாங்க. இது ஒரு ஆள் இதே மாதிரி எங்க மாதிரி கிராமத்துல போய் இதெல்லாம் தப்பு, பெண்களுக்கெல்லாம் சில உரிமைகள் இருக்கு, அவங்களுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது, அவங்களையே அவங்களோட சேர்ந்து போடுறீங்க அப்படிங்கும்போது அவங்க சொல்லி எல்லாம் திட்டினாங்க. ஆனா கடைசியில அவங்களுடைய முயற்சி ஒவ்வொரு துணி, சிறு துணி பெருவெள்ளங்கிற மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலும் போய் 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 பேசுனதுனால அரசாங்கம் விழிச்சு இது சரியான தீர்வுதான் சொல்லி அந்த சதி ஒழிப்பு அப்படின்னு சொல்லி சதி ஒழிப்பு சட்டம் இந்த கணவன் இறந்து விட்டா மனைவியை அந்த கணவனோட எரியிற புள்ளியில அவங்க ஈடுபட்டு இன்னைக்கு இந்தியா பூராவுமே அந்த மாதிரி வழக்கம் இல்லை. அதுக்கு அடுத்து காந்தி சிவகாந்தி சொன்னார், எந்த ஒரு பெண்ணும் நகைகளோட இரவில் தனியா போறாங்களோ அப்பதான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி அப்படின்னு அவரு சொன்னார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த சொல் அப்படின்னு சொல்லி அரசாங்கமே ஒரு முத்திரை குத்தி சொன்னதில்ல. இந்த அரசாங்கமே சொன்ன முத்திரையை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெண்கள்ல இந்த நிறைய சரோஜினி நாயுடு சில முக்கியமானவங்க அதுக்கு போராட்டங்கள் ஏற்படுத்தினாங்க. போராட்டங்கள் ஏற்பட்டு பாராளுமன்றத்திலும் சரி, சட்டமன்றத்திலும் சரி உறுப்பினராகி அவங்களுடைய உரிமையை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. உரிமையை பத்தி பேச ஆரம்பிச்சோன்னே இவங்களுக்குன்னு சில சட்டங்கள் உருவாக்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீர்வுக்கு வந்தாங்க. அந்த தீர்வு பிரகாரம் தான் இன்னைக்கு பாராளுமன்றத்துல பெண்களும் சம உரிமையில அவங்க பேசக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து இன்னைக்கு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பெண்களுக்கு திருமண வயதுக்கு திருமணம் முடிஞ்சிருச்சுன்னா திருமணத்துக்காக அரசாங்கத்துல 20,000 தர்றாங்க, 40,000 தர்றாங்க. இது ஆரம்ப காலத்துல இருந்து கொடுத்தாங்களா? இல்ல. எப்ப கொடுத்தாங்க? திருமணம் முடியும் போது அவங்களால முடியல, அதனால அரசாங்கம் இவங்களுக்கு உதவி செய்யணும் அது அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டமே பண்ணாங்க. அதன் பிறகுதான் 1985 வருஷத்துல இருந்துதான் இந்த மகளிர் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கும்போது முத்துலட்சுமி ரெட்டியார் அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு 40,000 20,000 நம்ம பணம் வாங்கிட்டு இருக்கிறோம். இந்த விழிப்புணர்வு யாருக்கும் தெரியாது. ஏதோ நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்றோம், கொண்டு போய் கொடுக்கறோம், நான் பிள்ளை கல்யாணம் நடக்குது, இந்த பிள்ளை கல்யாணம் நடக்கும்போது நம்மளுக்கு பணம் கிடைக்குது, அவ்வளவுதான் தெரியும். ஆனா இது எதனால வந்தது, எப்படி இந்த பணம் வந்தது, எப்படி வந்தது நம்ம யாரும் கண்டுக்கிறது இல்ல, யாருமே கேட்கறது இல்ல. என்ன காரணம்? இதுல நம்மளுக்கு அக்கறை இல்லை. சோ ஒவ்வொருத்தருக்கும் இதுல அக்கறை வேணும். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு அக்கறை வேணும். இந்த பணம் எப்படா வந்தது, ஒரு முத்துலட்சுமிங்கிறது யாரு, இந்த முத்துலட்சுமி ரெட்டியாருங்கிறது யாரு, அவரு ஏன் இந்த இதெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கும் போது அவங்களுடைய சமுதாய உணர்வு
மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம். அந்த நல்ல எண்ணம் தனக்கோட மட்டும் இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கும் வரணும், ஏழை பெண்களுக்கும் வந்து முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த போராட்டத்தை உருவாக்கி 85ல இருந்து அரசாங்கம் அதுக்கு அடிபணிஞ்சது. அரசாங்கம் அடிபணிஞ்சு இன்னைக்கு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும், பெண் குழந்தைகளுக்கு வந்து முதல்ல கொடுத்த தொகையை விட இப்ப அதிகம் கொடுக்கறாங்க. அதுல இன்னும் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம், தமிழக அரசாங்கம், படிச்ச பெண்களுக்கு திருமணம் முடியும் போது அவங்களுக்கு 40,000க்கு மேல கொடுக்கறதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 10,000 கொடுத்தாங்க. படிச்ச குழந்தைகளுக்கு வந்து இப்ப 40,000 கொடுக்கறாங்க. 40,000 கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? ஒவ்வொரு குழந்தைகளையும் படிக்க வைங்க, ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் படிக்க வைங்க. இன்னைக்கு சமுதாயத்துல வந்து பெண்கள் முன்னேறணும் எல்லாரும் வாய்களையும் பேசலாம். ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குழந்தைகளையும் படிக்க வைக்கணும். படிக்க வைக்கிறதுக்கு அரசாங்கம் அனைத்து சலுகைகளும் கொடுக்குது. ஆனா இப்ப நாம என்ன பண்றோம், 14 வயசு ஆயிருச்சா, பட்ட பிள்ளை ஏன்டா வீட்டுல வச்சிருக்கணும், கல்யாணத்தை பண்ணி கொடுறான். இன்னொருத்த எவனோ எக்கடை கட்டு போட்டோம். அதுதான் நாம பாக்குறோம். பையனுக்கு வந்து பையன் அவன் படிக்க வைக்கலாம்டா, அவன் தான் நம்மளுக்கு சோறு போடுவான். அதைத்தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பெண்கள் படிச்சா மட்டும்தான் எல்லா வேலையும் கிடைக்க முடியும். இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்கூல எடுத்துட்டாலும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பெண்கள் தான் அதிகமான மதிப்பெண்கள், பட்ட பிள்ளைங்க தான் அதிகமா வந்து மார்க் வாங்குறாங்க. இன்னைக்கு சமுதாயத்துல வந்து பேர் சொல்லக்கூடியது யாருன்னா பொட்டு பிள்ளைங்க தான் இன்னைக்கு பேர் சொல்லிட்டு பசங்க இல்ல. ஆனா பசங்களை நான் தாழ்வா சொல்றாங்க, தயவுசெய்து நினைக்க வேண்டாம். அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு அவங்களுடைய அதாவது ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தையினுடைய பேரண்ட்ஸ் தான், பெற்றோர்கள் தான் வந்து அந்த குழந்தைய வந்து படிக்க வைக்கணும். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த குழந்தை மேல போகணும். தன்னுடைய கையில அது சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் கட்டிட்டு போறவன் வந்து மிரட்ட முடியாது, அவனை கொடுமைப்படுத்த முடியாது. ஆக ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு போனதுன்னா அந்த பொண்ணு வேலைக்கு போகும்போது கண்டிப்பா அவனுடைய கனவு